Hello friends, welcome to GTS Nursery. இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 5kg கவர் கலெக்ஷன்ஸ் தான். சோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பிளான்ஸ் வேணும், நல்ல புஷியா பெருசா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பிளான்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு வீடியோல காமிக்கிற பிளான்ஸ் எல்லாமே 80 to 120 rupees குள்ள தான் இருக்கும். சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ், பிளான்ஸ் எல்லாமே நல்ல புஷியா பிளான்ட் சூப்பரா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் அங்க வந்து தேடி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ நீங்க வந்து நர்சரியில செலக்ட் பண்ணி எடுத்தா என்ன மாதிரி எடுப்பீங்களோ அதை விட நாங்கள் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா புஷியாக இருக்கும். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 2 பேர், அதாவது ரேண்டமாக 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிவ்அவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்குது, பிளான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி, இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ், மெடிஷ்னல் பிளான்ட்ஸ், ஜாஸ்மின் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீ ரோசஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும். அப்போ பார்த்திங்கன்னா பிளான்ட் வித் ப்ரைஸோடு உங்களுக்கு இருக்கும் டீட்டெயில்ஸ். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். சிஓடி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ லைவ் பிளான்ஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓகே, நம்ம பிளான்ஸில் எந்தெந்த பார்சலில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு 6 பிளான்ஸ் பிடிக்கும். ஸோ நீங்கள் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நியரில் எங்கேயாவது இருக்கும் மேட்டூர் பார்சல். ஓகேங்களா? ஸோ எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷ்னல் கொரியர்லையும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டி கொரியருங்கிறது மண்ணை கம்மி பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம். வெயிட் கணக்கு க்ளோஸ் பாக்ஸாக அனுப்புறது வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர். இதில் பார்த்திங்கன்னா மண்ணை கம்மி பண்ணிவிட்டு கொக்கோபிட் வச்சு அனுப்புவோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் ஹோம் டெலிவரி தான். ஸோ எஸ்டி கொரியர் ஓப்பன் பாக்ஸாக இருக்கிறதுனால சில ஏரியாவில் வந்து நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடுங்க, பிளான்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது கிரிக்கிரி ரோஸ். ஸோ ரொம்ப நிறைய குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்லா உங்களுக்கு புஷியாக பிளான்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக கொட்டுறதே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ஃப்ளவர் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கிரிக்கிரி ரோஸ்னால் பூக்கள் மட்டும் அழகாக இருக்குன்னு இல்லை, செடிகளில் இருக்கிற இலைகளே குட்டி குட்டியாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இது சின்ன ஃப்ளவராக பெரிய ஃப்ளவராக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும். ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு 3 ஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து தலையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளவர். ஏன்னா அந்த அளவுக்கு பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர்ல் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா நிறைய பெட்டல்ஸ் இருக்கும் ஃப்ளவரில். பார்க்கவே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கும். ஸோ சூப்பரான வெரைட்டி. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே காலியாகக்கூடிய வெரைட்டி. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 30 பிளான்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சென்டிமெண்டல் ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷேடில் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. பிங்க் வித் ஒயிட் ஷேடில் இருக்குது. பிங்க் அதிகமாகவும் ஒயிட் அங்கங்கே டாட்டாகவும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பாதியாகவும் பிங்க் பாதியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நிறைய பூக்கும் இதுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட் ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். ஸோ நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சென்டிமெண்ட் ரோஸ் இது பேர். ஓகேங்களா? இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட வந்து கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு 10 பிளான்ஸு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது டைகர் ரோஸ், பிளாக் டைகர் ரோஸ். பிளாக் டைகர்னு சொல்கிறீங்க, என்னங்க பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பிளாக் ஷேட் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் கலராக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சில டைமில் எல்லோ கலராகவும் வரும் பாருங்கள், எல்லோ கலராகவும் வரும். சில டைமில் வந்து ஃபுல்லாக பிங்க்காக வரும், பிளாக்காக வரும், டபுள் ஷேடில் வரும், டைகர் ரோஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி.
அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிராபல் எல்லோ கலர் ரோஸு. இது பார்த்திங்கன்னா நடவைக்கு அதிகமாக நடுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் பூக்கிற ஒரு வெரைட்டி, மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஸ்டாக் என்னென்ன இருக்கோ நான் அதை வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல்கத்தா ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மொட்டுக்களோட துளிர்களோட அவைலபிளாக இருக்குது. கல்கத்தா ரோஸ் ஆர் பினட்டா ரோஸ், லவ் அண்ட் பீஸ் ரோஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பினட்டா ரோஸ், ரெட் கலர் பினட்டா ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் செம்மையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிளான்ஸ் ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகி வந்துடும். ஓகேங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் பெட்டல்ஸ் ஒரு 2-3 பெட்டல்ஸ்க்கு மேலே இருக்குது லேயர்ஸு. ஸோ அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொமான்டிக் மேடம், இந்த ரோஸோட நேம். ஸோ இந்த நேம் எனக்குமே தெரியாது. நான் இந்த பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்த நர்சரியில் வந்து இதோட நேம் அப்படி சொன்னாங்க. ஸோ சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறது ஆந்திர பன்னீர் ஆரஞ்சு கலர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா ஆந்திர பன்னீர் ரோஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலர், ஆந்திர பன்னீர்னால் நமக்கு பிங்க் கலர் மட்டும்தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது மார்கோ கோஸ்டர் ரோஸு. இது பார்த்திங்கன்னா நிறைய முட்டை முட்டையாக அழகாக பூக்கும். பார்க்கவே ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும். ரோசஸில் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது செடியே வளர்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வகை செடி. இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். சாமிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளவர். நிறைய பூக்கிறதுனால டெய்லி நம்ம வந்து பறித்து வச்சுக்கலாம். இது ப்ளூம் ஆகும்போது அன்னைக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ப்ளூம் ஆன ஃப்ளவர்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக உங்களுக்கு நிறைய பூக்கும். ஸோ இன்றைக்கி ப்ளூம் ஆன ஃப்ளவரோட சைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்கிறது அரபிக் பன்னீர் ரோஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அரபிக் பன்னீர் ரோஸ். இதுதான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸுன்னு கேட்டாக்கல இதுதான் கொடுப்பாங்க. ஸோ பேபி பிங்க் கலரில் இருக்கும். மொட்டோட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு துளிரோட மொட்டோட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் செடியை வாங்கிட்டு எனக்கு பூக்கவே மாட்டேங்குது, நான் பக்கத்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன், ஸோ மொட்டு இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், அது பூக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே மொட்டுக்களோட துளிர்களோட அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு கோல்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு காப்பர் ஆஸ்டின் ரோஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும், இது கொஞ்சம் லைட் ஷேடில் இருக்கும். கோல்டன் ரோஸ். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வைலட் கலரும் பர்பிள் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நிறைய மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது. எல்லா பிளான்ட்ஸ்லேயும் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து மொட்டுக்கள் துளிர்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோஸ் பிளான்ட்ஸுமே சொல்கிறேன். ஸோ சீசன்னு ஒன்றுமே கிடையாது ரோஸ் பிளான்ட்ஸுக்கு. ஸோ எப்போவுமே பூ முடிஞ்சதா, இதை கட் பண்ணி விட்டுட்டோமா பாருங்கள், இதெல்லாம் வந்து பூ முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ரோஸ் செடியை வளர்க்குறது வெயில் காலத்தில். ஓகேங்களா, ஸோ எந்த டிஷ்ஷஸுமே வராது வெயில் காலத்தில் ரோஸ் செடிகளுக்கு. நம்ம வந்து தண்ணி விடுறது மட்டும் வந்து வேர்களுக்கு மட்டும் தண்ணி விடாமல் அந்த இலைகள் மேலேயும் வந்து தண்ணி படுற மாதிரி ஒரு ஸ்ப்ரேயில் விடுற மாதிரி விடணும் நீங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம இலைகள் மேலே எந்த ஒரு டஸ்ட் இருந்தாலும் நம்ம தண்ணி விடும்போது இந்த மாதிரி இலைகள் மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிடும். ஸோ தண்ணியை வந்து ஃபோர்ஸாக விடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வாவ், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. நிறைய பூக்கிறது தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸஸில். ஸோ இது பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ். எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இது ப்ளூம் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி. நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்து நின்றேன்.
எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு பட்டன் ரோஸ். இது பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் மாதிரி நமக்கு வந்து நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ நாட் ரோஸ் கிடையாது, நாட் ரோஸ் மாதிரி டெய்லி பூக்கிற ஒரு வெரைட்டி, நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஷேப் பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் பிங்க் கலர் எது மாதிரி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, புட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குற வெரைட்டி இதுவாக தான் இருக்கும் மார்க்கெட்டிங்கில். ஸோ மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். ஸோ சூப்பராக நிறைய மொட்டுக்களோட அழகாக க்யூட்டாக நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. எனக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சம்மர் ஸ்னோ ஒயிட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திர பன்னீர். இது பார்த்திங்கன்னா நடவைக்கு அதிகமாக நடுவாங்க, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி. டெய்லியும் சாமிக்கு வைக்கவோ இல்லை வீட்டில் ரெகுலராக எனக்கு ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணலாம். நல்ல சீக்கிரமாக க்ரோத் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் வெரைட்டி அப்படிங்கிறதுனால நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ செம்ம வாசனையாக இருக்குங்க செடிகள் பக்கம் வந்ததுமே. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடி ரோஸ், பிங்க் கலர் கேஷ்கட் ரோஸ். பிங்க் கலரில் பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக பூக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே வந்து இப்போ தான் துளிர்கள் மொட்டுகளோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டியாக பூக்கும், மூக்குத்தி பட்டன் ரோஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி குட்டியாக பூக்கிற வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி நமக்கு டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி அழகாக வந்து என்ட்ரன்ஸில் இந்த பிளான்ஸை நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். ஸோ கொடி டைப் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரி வேணுனாலும் எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்மளாக பார்த்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பிங்க் கலர் கேஷ்கட், இதில் வந்து ரெட்டு பிங்க் ரெண்டுமே வந்து இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பிள் ரோஸ். ஸோ ரெட் ஆப்பிள் ரோஸ், ரெட் ரோஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூக்கிற வெரைட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பிரான்ச்சுக்கு 4-5 ஃப்ளவர் பூக்கும். இது ஒரு பூ இருக்குன்னா சைடில் பார்த்திங்கன்னா எத்தனை மொக்குகள் வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி, பார்க்கவே ஒரு ஆப்பிள் ஷேப்பில் ஃப்ளவர் ப்ளூம் ஆகும். ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லை, மூக்குத்தி ரெட் ரோஸ், அதாவது ரெட்டு கிரிக்கிரி ரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி ரெட் ரோஸ். இதுவும் நடவைக்கு நடுற மார்க்கெட்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கடையிலலாம் கட்டி கொடுப்பாங்க, விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ரெட் கலர் கிரிக்கிரி ரோஸ். இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது க்ரீன் கலர் சாமந்தி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக க்ரீன் கலர் ரோஸ் பிளான்ட். ஸோ ரோஸ் அப்படின்னா இதோட லீவ்ஸை பார்த்தா தான் ரோஸுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது பார்க்குறதுக்கு சாமந்தி ஃப்ளவர் மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ இந்த பிளான்ட்டு என்கிட்ட வந்து ஒரு 10 plants 20 plants கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ யாருன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சிங்கிள் பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். அதாவது நீங்கள் ஒரே ஒரு பிளான்ட் ஆர்டர் பண்ணணுன்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. ஓகேங்களா. ஸோ க்ரீன் கலர் ரோஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அரபிக் பன்னீர் ரோஸில் லைட் பிங்க் அண்டு டார்க் பிங்க் 2 கலருமே அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது டார்க் பிங்க் கலர், செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அரபிக் பன்னீரில் 2 வெரைட்டி இருக்குது, லைட் பிங்க் அண்டு டார்க் பிங்க் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ டைகர் ரோஸ். ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி, ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். இதை லீப்ஸை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் தஞ்சாவூர் பன்னீர்னு. இதோட லீப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாலாக ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி. அடுத்து இது பார்த்திங்கன்னா பிங்க் ஜெடிகா. ஸோ ஃப்ளவர் ப்ளூம் ஆகிடுச்சு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மொட்டாவே இருக்குது. இந்த பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது சில்வர் லைன் ரோஸ். சில்வர் லைன் பேபி பேரடைஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக நிறைய பூக்கிற ஒரு டபுள் ஷேடில் பூக்கிற ஒரு வெரைட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸு, அதாவது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ். இந்த பிளான்ஸ் கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா
சில்வர் லைன் ரோஸ். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபயர் ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சன் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தா அப்படியே சும்மா எல்லோ வித் ரெட்டில் நெருப்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கலர், செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிராபிள் ஆரஞ்சு கலர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் ஃப்ளவர் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி மிராபிள் ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போரா போரா ரோஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலர் ஜெடிகா ரோஸ். இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7 days எல்லோ கலர் ரோஸு. எல்லாமே வந்து மொக்குகளாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளவர் ப்ளூம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக சாண்டில் வித் எல்லோ கலரில் செம்மையாக இருக்குது பார்க்க. பிளான்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது சாண்டல் வித் பிங்க் கலர் ரோஸு. ஸோ எவ்வளோ அழகாக க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். ஸோ சாண்டில் வித் பிங்க்கு 7 days. இது பார்த்திங்கன்னா சாண்டில் வித் இது பார்த்திங்கன்னா 7 daysல ஃபுல் பிங்க்கு. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து மொட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து கேட்லாக்லாம் இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. 7 days ஃபுல் பிங்க் அல்லது பிஹெச் குல்காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோன்னாவே ஒரு 2 daysலேயே உங்களுக்கு வந்து எல்லா பிளான்ஸும் சோல்ட் ஆகிடும். ஸோ வேணுங்கிறவங்க உடனே வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே அவைலபிள் கேட்டுட்டு உடனே பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.